கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல கர்த்தர் நம்மை பாதுகாத்து நமக்கு நல்ல ஜீவன் சுகபலம் தந்து தேவைகளை சந்தித்து இம்மட்டுமாய் நடத்தி வந்த கிருபைகளுக்காய் ஒரு விஷயம் நாம் தலைகளை தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த காலவெளியிலே கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தி ஒரு வார்த்தையினால் பலப்படுத்தும்படியாய், நம்மை ஆறுதல் படுத்தும்படியாய், நம்மை அப்படியாய் தேற்றும்படியாக நிலைநிறுத்தும்படியாய் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஒரு விஷய தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட பகல் வேலைக்காய் ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவரே மனமற்ற கால வேளையில் நம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிற எங்களை கர்த்தர் ஆண்டவரை ஒரு விஷய கல்வி பரிசுத்தப்படுத்துவீராக. உடைய வார்த்தை ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் எழுதப்பட கிருபை செய்யுங்கப்பா. எங்கள் இருதயத்தில் ஆண்டவரே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை போல் அது பலன் தர கிருபை செய்யுங்க. சிந்தனைகளையும் எண்ணங்களையும் கர்த்தர் ஆட்கொள்வீராக. தொடர்ந்து உடைய நாமத்தை மையப்படுத்த கிருபை செய்யும். உமக்கென்று வாழ ஜீவிக்க ஆசீர்வாதங்களை அனுபவிக்க கர்த்தாவே சாட்சியாக ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே உடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே எங்களோடு இருந்து கர்த்தரை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நம் தியானிக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, புக் ஆஃப் ஜெரமையா சாப்டர் 30 verse 22. நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். இருக்கிறேன் என்று சொல்லவில்லை, இருப்பேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார் அல்லது நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு தேவனாக இருக்கும்போது நடைபெறுகிற ஒரு 4 காரியங்கள். There are 4 signs that God is with us. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறதுக்கான ஒரு 4 அடையாளங்கள். நிறைய காரியங்கள் இருக்குது. ஒரு 4 காரியங்களை ஆண்டவர் நம்மோடு இருக்கிறதா இருக்கும்போது காணப்படுகிற காரியங்களாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. புக் ஆஃப் ஜெரமையா சாப்டர் 30 verse 4ல், இவைகள் கர்த்தர் இஸ்ரவேலையும் யூதாவையும் குறித்து சொன்ன வார்த்தைகள். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்றால் இப்படிப்பட்ட அடையாளங்களை நாம் கண்டு மூலமாக இன்னுமாய் நாம் உறுதி செய்ய முடியும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசன விதமாக, நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாக இருப்பேன். நம்ம ஆண்டவருடைய ஜனங்களாய் இருக்கிற காரியங்களை நம்ம என்னென்ன காரியங்களை செய்யணுமோ அதை செய்யும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மளை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை என்பதை அறிந்து கொள்வோமாக. முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்கும் போது 16ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. புக் ஆஃப் ஜெரமையா சாப்டர் 30 verse 16. எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள், உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள், உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள், உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். 15ஆம் வசனம் வரைக்கும் இஸ்ரவேல் செய்த பாவங்களினாலே வந்த தண்டனைகளை ஆண்டவர் அங்கு குறிப்பிடுகிறார். ஆனால் 16ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் அவருடைய ஜனங்களாய், அப்படி என்றால் பாவங்களை விட்டு தேவனுக்கென்று முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு பரிபூர்ணமாய் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார். 15ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் தண்டிக்கிறவராய் காணப்படுகிறார். 16ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை, ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் என்ன பண்ணுவாங்க? பட்சிக்கப்படுவார்கள். அப்படின்னா என்ன? சத்துருக்குடைய சரிகட்டத்திலே நம் காண ஆண்டவர் நமக்கு அனுகூலம் பண்ணுகிறார். அது வரைக்கும் சத்துருக்கள் நம்மளை பட்சிக்கிறத நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம். ஆனால் தேவனுக்கு முற்றிலும் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய தூய ஜனமாய் மாறும்போது, கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம், ஆண்டவர் சொல்ல, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் யுத்தம் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, நம்மை பட்சிக்கிற ஜனங்கள் ஒரு காலத்தில் நம்மை பட்சித்தவர்களாக பட்சிக்கப்படுகிற காரியங்களை நாம் காண முடியும். ஒரு காலத்தில் எகிப்தியர் இஸ்ரவேலர்களை பட்சித்தார்கள். அப்படி கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். ஒரு நாள் வந்தது, ஆண்டவர் யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். அது அப்படி பார்க்கும்போது அநேக வாதைகளினாலே ஆண்டவர் எகிப்தியரை வாதித்தார் என்று நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்படும் போது
நீ யாரெல்லாம் நம்மை பட்சித்தார்களோ அவர்கள் பட்சிக்கப்படுகிறதும் அல்லது தேவன் நமக்காய் யுத்தம் பண்ணுகிறதை நாம் கண்கூடாய் காண முடியும். இதன் மூலமாக கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவர் நமது தேவனாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 14 verse 14, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஆண்டவருடைய நாமம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நம்மளோட பல பேர் யுத்தம் பண்ணுறாங்க. சில ஆட்களை நம்மளால் யுத்தம் பண்ணி மேற்கொள்ள முடியல. சில பேருடைய யுத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அப்போ சில நேரத்தில் நமக்கு ஒரு சங்கடமும் ஒரு சலிப்பும் உண்டாகும். இந்த யுத்தங்கள் மரண காலம் வரைக்கும் நீடிக்குமோ, இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து நம்மை சூழ்ந்து கொள்ளுமோ, நம்மை பின்தொடருமோ? இஸ்ரவேல் ஜனங்க அப்படி தான் நினச்சாங்க. அவங்க எகிப்தியை விட்டு வெளியில் வந்த பிறகும் அந்த பார்வோனும் அவருடைய சேனைகளை அவங்களை பின்தொடருகிறாங்க. அப்போ இவங்க பயந்துட்டாங்க. அப்போ நம்ம விடுதலை நினச்சிட்டு வெளியில் வந்துட்டோம், ஆனால் நமக்கு பரிபூர்ணமான விடுதலை இல்லையே, எதிரிகள் தொடர்ந்து பின்பற்றி வருகிறார்களே, நம்மிடத்தில் காலாட்களோ படைகளோ குதிரை வீரர்களோ யாரும் இல்லையே என்று சொல்லி அவர்கள் பயப்படும் போது ஆண்டவர் செங்கடலிலே அவர்களை மூழ்கடித்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் பயப்படுகிற காரியங்கள் சில நேரத்தில் நம்ம பயப்படுகிறோம். தீராத காரியங்கள், சண்டைகள், சில பிரச்சனைகள், இது வாழ்க்கையினுடைய கடைசி வரைக்கும் தொடருமா என்று சொல்லி நம்ம பயப்படுகிற வேளையில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், உண்மையாய் நாம் தேவனுடைய ஜனமாய் மாறும்போது ஆண்டவர் நமக்காய் யுத்தம் செய்கிறார். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 14 verse 14 சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் யுத்தம் பண்ணார்னா அதுக்கப்புறம் இனி நீ இன்று கண்ட எகிப்தியரை இனி காண மாட்டாயின்னு வசனம் சொல்லுது. இந்த கண்டவுடைய எதிரிகள் இனி காணாதபடி அவர்கள் இந்த உலகத்திலிருந்து மறைக்கப்பட்டு போவார்கள், அல்லது நம்மை பின்தொடர்வதை விட்டு விடுகிற காரியங்களில் கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய ஜனமா எங்களை மாற்றும் என்று சொல்லி, ஆண்டவரே we want to be thy children, உம்முடைய பரிசுத்த ஜனமா எங்களை மாற்றுங்கப்பா என்று சொல்லி ஜெபிக்கிற வேளையில் ஆண்டவர் ஜனமாய் மாற்றுகிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய எதிரிகளை கர்த்தர் சரி கட்டுகிறவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாக இதை செய்ய வல்லவர் என்பதை இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். நாங்கள் உங்கள் ஜனமாக மாறணும், உங்கள் சந்ததியாக மாறணும், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனமாக மாறணும், ஆசாரிய கூட்டமாக மாறணும், பரிசுத்த ஜாதியாக மாறணும். அதுக்கு நான் எதை வேணாலும் நான் செய்கிறேன் ஒப்பு கொடுக்குற வேளையில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் ஒன்றாக இது காணப்படுகிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரெண்டாவது ஒரு வசனத்தை வாசிக்கும் போது 17ஆம் வசனத்தில் புக் ஆஃப் ஜெரமியா சாப்டர் 30 verse 17, எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் பெற பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மளோடு அநேகர் யுத்தம் பண்ணியிருப்பாங்க. அதில் உண்டான சில காயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும். அந்த 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 எப்படி அந்த வேதனை, அந்த வடுக்கள், அந்த நினைவுகள், அந்த ஞாபகங்கள், அதை நம்மளை விட்டு நீங்காத ஒரு பெரிய சவாலாய் காணப்படுகிற வழியில் ஆண்டவர் சொல்லுகிற ரெண்டாவது ஒரு காரியம், உன் காயங்களை நான் ஆற்றுவேன். சத்துருக்கள் போயிடுவாங்க, ஆனால் அந்த காயங்கள் ரொம்ப நாள் நம்முடைய இருதயத்தில் இருக்கும். ஆண்டவர் அதை மாற்ற போதுமானவராக இருக்கிறார். அந்த அந்த ஞாபகமே இல்லாதபடி மகிழ்ந்திருக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். 17ஆம் வசனத்தில் அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி, அப்படித்தானே நம்மகிட்ட எல்லாம் வர்றாங்க. இவங்களை கேட்குறவங்க யாரும் கிடையாது, இவங்களுக்கு விரோதமான கூட்டம் யாரும் கிடையாது, இவங்களுக்கு கூட்டமே கிடையாது, இவங்க அற்பமானவர்கள், தள்ளப்பட்டவர்கள், இவங்களை என்ன வேணாலும் சொல்லலாம், என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லி இன்றைக்கி இந்தியாவில் தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், சபை, நம்முடைய தேசத்தில் நமக்கு விரோதமான காரியங்கள் வரும்போது பிசாசு நம்மளை பார்த்து என்ன சொல்கிறான்னா, அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் நம்மெல்லாம் தள்ளப்பட்டவங்க, அதாவது சொல்லுவாங்க, அதாவது நம்மெல்லாம் யாருன்னா கைவிடப்பட்ட ஜனங்கள், வெறுக்கப்பட்ட ஜனங்கள், ஐசோலேட்டட் பீப்புள் அப்படின்னு சொல்லி பல நாமங்கள் நமக்கு இருந்தாலும் ஆண்டவர் அதை மாற்றி நம்முடைய காயங்களை ஆற்றி நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். நம்ம அப்படியாய் பல காரியங்களை நொந்து போயிருப்போம். அது எல்லாவற்றையுமே ஆண்டவர் மாற்றி ஒரு புதிய இருதயத்தை, சந்தோஷத்தை ஆண்டவர் தருகிறவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார்.
யுத்தங்களை மாத்திரம் பண்ணுகிறவர் அல்ல, அந்த நினைவுகளிலிருந்து அந்த சிந்தனைகளிலிருந்து முற்றிலுமாய் ஆண்டவர் நம்மை வெளியில் கொண்டு வருவார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதத்தின் புஸ்தகம் 71 அதிகாரம் 20 வசனத்தில் விதமாய் சொல்லுகிறது. புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர் 71 verse 20. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். ஆண்டவருடைய அந்த சங்கீதக்காரன் யார் எழுதினாங்கன்னு இல்லை, ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்தது. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த. நம்மளும் திரும்ப சண்டை போட்டு உலகத்தார் மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம தள்ளுண்டவள் போல, தள்ளப்பட்ட ஒரு ஜனங்களை போல, அந்த மாதிரி நம்ம இருக்கிற இந்த இந்தியாவில், இந்த பூமியில், இந்த உலகத்தில் இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் மைனாரிட்டியாக இருக்கிறாங்க, பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் என்ன பண்ணுகிற காணும்படி செய்த என்னை நீ திரும்ப உயிர்ப்பித்து. ஏன் பிரச்சனை வருதுன்னு சொல்கிறத விட இன்னும் நம்ம தேவ ஜனமாய் மாறும்போது அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் அந்த வேதனைகளிலிருந்து ஒரு பரிபூர்ண ஒரு விடுதலையும் உயிர்ப்பிப்பையும் கர்த்தர் கட்டெடுக்கிறவராக இருக்கிறார். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து. God will renew our spirit. நம்மை உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து என்ன பண்ணுகிறேன், ஏற பண்ணுகிறேன். சில நேரத்தில் நம்ம படுகிற வேதனைகள் நம்ம பாதாளத்தில் இருக்கிறது போல நினைவுகளை கொண்டு வருகிறது. சில பேர் இப்படி சொல்லுவாங்க, பாஸ்டர் நரகம்லாம் ஒன்றும் இல்லை, உலகத்திலே நான் நரகத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் தேவன் சொல்லுகிற காரியம் என்றால், ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமைக்கு நாம் கடந்து போனாலும் ஆண்டவர் அதிலிருந்து வெளியில் கொண்டு வருகிறவராக இருக்கிறார் என்பதில் நம்பிக்கை வைப்போமாக. உம்முடைய ஜனமாய் நாங்கள் மாற வேண்டும் ஐயா. ஆண்டவருடைய ஜனங்களாய் மாறும்போது ஒருவேளை உலகத்தில் எங்களுக்கு வரவேற்புகளோ, எங்களுக்கு மரியாதைகளோ, நன்கொடைகளோ, வேறு எந்த ஒரு நன்மை ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாங்கள் தேவனுடைய ஜனமாய் மாறும்போது தேவாதி தேவனின் பக்கத்திலிருந்து எங்களுக்கு யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். கர்த்தரின் வலபுறத்தில் இருக்கிறபடினால நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொல்லுகிறார். என் வலது பக்கத்தில் என் மிலிட்ரி இருக்கிறது, என் ஞானம் இருக்குது, என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, எனக்கு நம்பிக்கையானவங்க வெல்விஷர் இருக்காங்க. அதை அவர் சொல்லாமல் கர்த்தர் the Lord is in my right hand, ஆண்டவர் என்னுடைய வலது வருஷத்தில் இருக்கிறபடினால நான் என்ன பண்ணுறதில்ல, ஐ வில் நாட் பி ஷேக்கன், நான் அசைக்கப்படுவதில்லை. நிறைய காரியங்கள் வரும், ஆனால் நம்மை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடாதவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ ஜனமே, இந்த காலவெளியில் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நம்மை திரும்ப உயிர்ப்பிக்கிற தேவன், நம்முடைய காயங்களை ஆற்றுகிறவர், நம்மை தேற்றுகிறவர், நம்மை சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சௌக்கியத்தையும் தருகிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். யுத்தத்தில் பலவிதமான இழப்புகளை நம்ம சந்தித்திருக்கலாம், பலவிதமான வேதனைகளை சந்தித்திருக்கலாம், பலவிதமான தனிமைப்படுதல், கைவிடப்படுதல், அப்படி பயங்கர ஒரு சூழ்நிலை நம்ம தள்ளப்பட்டாலும் ஆண்டவர் நம்மை திரும்ப சேர்த்து கொண்டு நம்மை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். என்னை அநேக இக்கட்டுகளையும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுகிறார், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளத்திலிருந்து ஏற பண்ணுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமை. 21 வருஷத்தில் இன்னும் அழகாக சொல்றாரு, என் மேன்மையை பெருக பண்ணி, Psalm 70 verse 21, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவி. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்காக பொறுமையாக இருக்கும்போது யுத்தங்கள் அதிகமாக ஆகும். யுத்தங்கள் தலைக்கு மேலே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியில் ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களை நமக்கு பாதபடியாக்கி போடுகிறார். அது மாத்திரமல்ல, நம்மை தேற்றி நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போதுமானவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு இந்த வார்த்தைகளின்படி தேவனுடைய ஜனமாய் மாற நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவருடைய பாதத்தில் கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்து ஆண்டவர் நம்மை விதமாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு 3வது ஆசீர்வாதங்களை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியாவின் புஸ்தகம் 30 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கும் போது, புக் ஆஃப் ஜெரமியா சாப்டர் 30 verse 18, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யுத்தத்தினால சிறையிருப்பு, we were under bondage. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில காரியங்களுக்காக அவருடைய உடைமைகளை விற்றிருப்பார்கள். அவருடைய அதாவது அவருக்கு உண்டான செல்வங்கள்லாம் விற்று
அவங்க அந்த நிலைமைக்கு வந்திருப்பாங்க. மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, ஆவியில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, சரீரத்தில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆண்டவர் சொல்லுகிற மூன்றாவது ஒரு காரியம், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதை ஊழியக்காரனாக நான் சொன்னாலும் இது கர்த்தர் சொன்ன வார்த்தை என்பதை அறிந்து கொள்வோமாக. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் தேவனாக இருக்கிறார், தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாக இருக்கிறார், முக்காலங்களுக்கு அவர் தேவனாக இருக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை என்ன பண்ணுவேன், திருப்பி. அநேக நேரங்களில் நம்ம பார்க்குறோம், ஆபிரகாமுடைய அப்படியே எதிரிகள் ஆபிரகாம் இருக்கிற எல்லாவற்றையும் அவங்க எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி லோத்துக்கு உண்டான எல்லாவற்றையும், கூடாரங்கள் இந்த எல்லாமே பறி போயிற்று. லோத்து இந்த ஆண்டவர் எல்லாவற்றையுமே இழந்தவனாய் காணப்பட்டார். ஆனால் அவங்க எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபின் கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண் மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன் போல என்ன பண்ணப்படும், மேலே. ஆண்டவருடைய நாமத்தினால எதெல்லாம் நம்ம இழந்திருக்கிறோமோ, அரண்மனை போல இருந்த நம்முடைய வாழ்க்கை இப்பொழுது ஒரு குடிசையை போல மாறியிருந்தாலும் ஆண்டவர் அதை திரும்ப அரண்மனையை போல மாற்ற ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. இழந்தவற்றை ஆண்டவர் திரும்ப தர வல்லவராக இருக்கிறார். என் நாமத்தின் நிமித்தமாக எதை இழக்கிறீர்களோ அதை 100 மடங்கு பெற்றுக்கொள்வீர்கள். எப்பொழுது 100 மடங்கு பெற்றுக்கொள்வீர்கள்? கர்த்தருடைய பரிசுத்த ஜனமாய் நாம் மாறுகிற வேளையில் அது அனுபவிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறார். எந்த ஆட்சி வரட்டும், எந்த சூழ்நிலை வரட்டும், ஆண்டவருடைய வார்த்தைகள் மாறாது, ஆண்டவருடைய கிரியைகள் மாறாது. நம்ம சொத்துக்களை அநேக நேரங்களில் பிசாசு அபகரித்து நம்மளை வெறுமையாய் விட்டாலும் சரி, ஆண்டவர் நம்ம இழந்ததை தர வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் சொத்துக்கள் காரணமாக இப்போ ஆண்டவருடைய நாமத்திற்காக சண்டை போடக்கூடாது, ஆண்டவருடைய நாமத்துக்காக நம்ம கோர்ட்டு கேஸு பல காரியங்கள், அல்லது ஆண்டவருடைய நாமத்துக்காக நம்ம வீணாக வாதிடக்கூடாதுன்னு விட்டுட்டு வந்தவங்களை எத்தனையோ பேர் ஆண்டவர் 1000 மடங்கு ஆசிரித்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, உன் இனத்தையும் ஜனத்தையும் தாப்பன் வீட்டையும் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்கிற போது அவன் சொத்துக்கள் எல்லாவற்றையும் விட்டு அவன் அப்படியாய் சில காரியங்களை மாத்திரம் அவன் அப்படியாய் எடுத்து கழுதைகள் மேலே ஏறி வருகிறான். அவன் விட்ட எல்லாவற்றை போல ஆண்டவர் 1000 மடங்கு அவனை ஆஸ்வதித்தார். விசுவாசத்திற்காக, பரிசுத்தத்துக்காக, நீதிக்காக, உண்மைக்காக சில நேரத்தில் நம்முடைய ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யங்களை விட நேரிட்டாலும் ஆண்டவர் அதை திரும்ப நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். நம்ம குடும்பம் அப்படி ஒருவேளை மண்மேடு போல காணப்பட்டாலும் அதில் கர்த்தர் ஒரு அரண்மனையை கட்ட போதுமானவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண் மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன் போல் என்ன பண்ணுமா, நிலைப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய நாமத்துக்காக எத்தனையோ பேர் தங்களுடைய சொத்துக்களை கொடுத்திருக்கிறார்கள், தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார்கள். பவுல் சொல்லுகிறார், தேவனுக்கு ஆண்டவருடைய நாமத்துக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையும் என்று எண்ணுகிறேன். அப்படி கொடுத்தவர்கள் முடிவில் வெறுமையாய் ஆண்டவர் விடப்போவதில்லை. ஆண்டவர் அவர் இழந்த எல்லாவற்றையும் 100 மடங்கு தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பாதத்தில் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக நம்ம எதெல்லாம் இழக்கிறோமோ ஆண்டவர் அதை பொருளாதார ஆசீர்வாதங்களை ஆண்டவர் திரும்பி தந்து நம்மை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். மண்மேடு போன்ற நம்முடைய வாழ்க்கை அரண்மனை போல முன்னிலை நிறுத்தப்படும் என்பதில் சந்தேகமில்லை என்பதை மறந்துவிட வேண்டாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளின்படி தேவனுக்கு பரிபூர்ணமாய் நம்மை நமக்கு உண்டானவையை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு வாழும்போது இழந்த எல்லாவற்றையும் இந்த பூமியிலே கர்த்தர் நமக்கு திருப்பித்தர வல்லவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லுகிறது. புக் ஆஃப் செப்பனியா chapter 3 verse 20. அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியிலுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அக்காலத்திலே, எந்த காலத்திலே? நாம் தேவனுடைய ஜனமாய் மாறுகிற நாட்களிலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது, சிறையிருப்பு மாறிச்சு அப்படின்றதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள் நான் உங்களை என்ன பண்ணுவேன், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். சாலமானுடைய கீர்த்தியை கேட்டு ஷீபா என்ற ஒரு ராஜஸ்திரி என்ன பண்ணாங்களாம், நாடு கடந்து வந்தார்கள், பல தேசத்தார் வந்தார்கள். யோபுடைய கீர்த்தியை பார்த்து ஆண்டவர் அவர் ஆஸ்வதிக்கிறதை பார்த்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஒவ்வொருவராய் அவரை தேடி வர ஆரம்பித்தார்கள். அவருடைய பின் நாட்களிலே
ஆண்டவருடைய நாமத்துக்காய் வைராக்கியமாய் நிற்கிற ஜனங்களை அவருடைய முடிவு கீர்த்தி புகழ்ச்சியுமாய் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருக்காக எதையும் விட்டு கொடுக்க தயாராக இருக்கும்போது ஆண்டவர் அதை நமக்கு இந்த பூமியிலே தந்து நம்மை ஆஸ்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியில் ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிற ஒரு 4வது அடையாளம், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு நம்மை நடத்துகிறார், நாம் தேவனுடைய ஜனமாக இருக்கிறோம் என்பதற்கான ஒரு 4வது ஒரு வசனத்தை வாசிக்கும் போது 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். புக் ஆஃப் ஜெரமியா சாப்டர் 30 verse 19. அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியில் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள், இந்த ஆசீர்வாதங்கள் சந்ததி சந்ததியாய் நிலைத்து நிற்கும். ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணாது? எத்தனை காலங்களானாலும் அது ஒழிந்து போகாது. அதை ஒழிக்கக்கூடிய வல்லமை உலகத்தில் கிடையாது. அதுதான் உண்மை. கர்த்தருடைய வார்த்தையை அழிக்கக்கூடிய ஒழிக்கக்கூடிய வல்லமை இதுவரைக்கும் உலகத்தில் கிடையாது, இனியும் கிடையாது. அதை போல கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வாக்கு தத்தங்கள் அது ஆம் என்றும் ஆமை என்றும் இருக்கிறது. 19ஆம் வருஷத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளிலிருந்து, அந்த அரண்மனைகளிலிருந்து, அந்த வீடுகளிலிருந்து, அந்த கூட்டத்திலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த ஜாதியாய் ஜனமாய் காணப்படும் போது ஒருவேளை நம்ம குறுகி போய் இருக்கிறது போல காணப்பட்டாலும் அந்த குறுகி போன நிலைமைகளை ஆண்டவர் மாற்றி பெருக பண்ணுவார் என்பதில் சந்தேகமில்லை. குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமை. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை தான் தூண்டு இருக்கும், கடைசியில் அவருடைய வாழ்க்கை முடிவு பார்த்தீங்கன்னா சிறுமையாய் காணப்படும். ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னா, அவருடைய மகிமை அவளை விட்டு அற்றுப்போனது போல காணப்படும். ஆனால் தேவன் சொல்லுகிற வாக்கு தத்துவத்துக்கு நாம் உண்மை என்று உண்மையாய் செவி கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மை குறுகி போகிற பண்ண தேவன் அல்ல. குறுகத்திலிருந்து ஒரு பெருக்கத்தை விசாலத்தை ஆண்டவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் இதே ஒரு காரியங்களை சொல்லுகிறது நம்ம வாசிக்கிறோம். புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர் 34 verse 5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து என்ன பண்ணாங்க? பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நம்முடைய யுத்தத்தில், நம்முடைய பிரச்சனையில் நம்ம ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இழந்த அந்த பலனையும் கிருபையை கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். இழந்து போன ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும் என்பதில் சந்தேகமில்லை. கடைசியில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அவர்கள் குறுகி போகவில்லை. அவர்கள் முகங்கள் வெட்கப்படுகிற அளவுக்கு கர்த்தர் விடாதபடி, வெட்கத்தை சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் என்று சொல்லுகிறபடி, துயரத்துக்கு பதிலாக ஆறுதல் சொல்லுகிறபடி கர்த்தருடைய வாழ்க்கையில் இழந்த அந்த எல்லா துக்கத்துக்கு பதிலாக ஒரு பெருக்கத்தை கர்த்தர் உண்டாக்குவார். அந்த வார்த்தை எவ்வளவு அழகாய் சொல்லுகிறது. ஒரு விஷயம் நான் மீண்டுமாய் வாசிக்க விரும்புகிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. ஆண்டவருடைய நாமத்துக்காக நான் என்னை குறுக்கி என்னை அப்படியாய் சிறுமைப்படுத்துகிறேன் ஒப்பு கொடுத்தவர்களை ஆண்டவர் அவங்க சிறுமையில் குறுகி போகாதபடி அவர்களை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன். யோசேப்பை பார்க்கும்போது ஆண்டவருக்காக தன்னை சிறுமைப்படுத்தி ஆண்டவருக்காக அவன் குறுகி போகிறது போல காணப்பட்டாலும் ஆண்டவர் அவன் குறுகி போகாதபடி ஆண்டவர் அவனை பெருக செய்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் அவனை மகிமைப்படுத்தினார் என்று வசனத்தில் நம்ம வாசிக்கிறோமே, அதுபோல கர்த்தர் நிச்சயமாக இந்த நாட்களில் ஆண்டவருக்காக நம்ம சிறுமைப்பட்டு ஆண்டவருக்காக நம்ம குறுகி போகிற காரியங்களில் நாம் காணப்படும் போது ஆண்டவர் நம்மளுடைய முடிவு குறுகி போகிறது அல்லாதபடி பறந்து விரிகிற ஆறுகளைப் போல அப்படியாய் கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் என்னுடைய ஜனமாக இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்முடைய தேவனாக இருக்கும்போது நடைபெறுகிற காரியங்கள் இந்த வசனத்தை அப்படியே வச்சு என் வாழ்க்கையில் நடைபெற வேண்டுமையா என்று சொல்லி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மோடு இருந்து இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. அன்பான தேவ பிள்ளைகளே,
இந்த காலவெளியில் ஒரு விஷயம் நான் தலைகளை தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் எங்கள் தேவனாக இருக்கிறீர் ஐயா, எங்களை மேன்மையை செய்யும், வளர்ச்சியடைய செய்யும், ஆஸ்வதிக்கவும், நாங்கள் பெருகும். இந்த உலகத்தில் எந்த ஒரு ஏதுக்குள்ளும் இல்லை, ஆனால் கர்த்தர் ஒருவரே எங்களை பெருக பண்ணுகிறீர். ஆண்டுடைய பாதத்தை இருக பற்றி கொண்டு நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்கள், நம்முடைய எல்லா வித காரியங்களை பெருமைப்படுத்துவதை விட we are the children of God. That is something greater than anything else. உலகத்தினுடைய படிப்பு, பெருமை, அனுபவம், ஜாதி, அவருடைய எல்லா உயர்வுகளை காட்டிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பது அது மேன்மேலும் மேன்மை என்பதை அறிந்து கொண்டு ஆண்டுடைய பிள்ளைகளாக இருப்பது ஒரு பெரிய பாக்கியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோமாக. கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆஸ்வதிப்பாராக. கண்களை மூடி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட காலவெளிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நம்முடைய வார்த்தைகளின்படி அவர்களின் ஜனமாக இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாக இருப்பேன் சொல்லுகிறீரே. நாங்கள் என்றைக்கு உம்முடைய ஜனமாய் மாறுகிறோமோ, ஒப்பு கொடுக்கிறோமோ, அன்றைக்கு நீர் எங்கள் தேவனாக இருந்து எங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தர விரும்புகிறீர். அதற்காக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இப்படிப்பட்ட நன்மைகளை நாங்கள் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த வசனங்களை எழுதி வைத்து ஜெபித்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, உங்களுடைய பாதத்தில் காத்திருக்கிற வேளையில் ஏற்ற காரியங்களை கர்த்தர் நடப்பிக்க போதுமானவராக இருக்கிறீர். உங்களுடைய வல்ல கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இஸ்ரவேலுக்கு, யூதாவுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் சொல்லுகிறபடி கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆராதிக்கிற, தொழுது கொடுக்கிறவங்களை பின்பற்றுகிற எங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாங்கள் ஆண்டவரே அடைய கர்த்தர்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஜனமாய் மாறக்கூடாதபடி இருக்கிற தடைகளை கர்த்தர்களுக்கு வெளிப்படுத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளாய் சேரக்கூடாதபடி இருக்கிற ஆண்டவரே எந்த ஒரு காரியத்தை நாங்கள் விட்டு விடுகிறோம் ஐயா. எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய பிள்ளைகள் என்கிற மேன்மை உலகத்தில் வேறு ஒன்றும் அதை போல ஒரு மேன்மை இல்லையப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை மாற்றுவீராக, எங்களை சுத்திகரிப்பீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, நிலைநிறுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும், சமாதானமும், சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும், நம்முடைய குடும்பங்களோடும், நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை வந்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்டிலே உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களாக இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.